வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பா முடியுமா? நல்ல முடிவு வருமா? இல்ல தொடருமா? இன்னும் கூட ஜவ்வு மாதிரி இழுக்குமா? இல்ல டனால்னு ஏதாவது ஆயிருமா? அதெல்லாம் சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா காங்கிரஸ் மெதுவா கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸுடைய ஒரு தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் திரு ஸ்டாலினை பார்க்க போறாரு. தன்னுடைய லிஸ்ட்டை கொடுக்க போறாராம், எவ்வளவு வேணும் அப்படின்னு. அதை கொடுத்தா மட்டும் உடனே ஸ்டாலின் கொடுத்துட போறாரா? ஒரு கணக்கு வச்சிருக்கிறாருல்ல. தேமுதிக கொண்டு வந்தது மூலம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு என்ன சொன்னாரு? கடந்த முறை வாங்கின சீட்டு நீங்க வாங்குறதே அதிகங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது தேமுதிக வேற தான் போட்டியிட போகின்ற ஒரு பெரிய லிஸ்ட் வரை கொடுத்துருக்காங்களாம். அந்த கொடுக்கறதுல என்ன ஆச்சுன்னா, முக்கியமான விஷயம், அவங்க கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற இடமெல்லாம் திமுக எம்எல்ஏக்கள் இருக்கிற இடம். திமுக ஈஸியா ஜெயிச்ச இடம். அந்த இடம் தேமுதிக கேக்குதான். ரொம்ப உஷாரா தான் இருக்காங்க. திமுக எங்க நல்லா ஜெயிக்குமோ அங்கே நின்னோம்னா அவங்களுக்கு ஒரு 6 எம்எல்ஏ வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு 6 தான் போல இருக்கு. இந்த 6ங்கிற நம்பர்ல திமுக ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம் காட்டுதுங்க. அதுவும் திரு ஸ்டாலின் பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளா 6 வச்சுக்கோங்க, சிபிஐ 6, சிபிஎம் 6 அப்படின்னு. அந்த ரெண்டுலயும் ரொம்ப சுவாரஸ்யம் இருக்கு. 2 கொடுத்தவங்க 5 கேட்கறாங்க மனிதநேய மக்கள் கட்சி. அப்புறம் முஸ்லீமுக்கு 3 கொடுத்தாங்க, ஜெயிக்கல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க 5, 5, 8, 10 கொடுத்தா அப்புறம் திமுக 173 அந்த தொகுதியே இருக்குமா? அதை விட கம்மியாயிருமில்ல. இந்த தேர்தல் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு திமுக நினைக்குது. என்ன காரணம்னா, கடந்த தேர்தல்ல இவன் துரைமுருகன் போன்றவர்களே 5000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க. ஆகையால இந்த 5000 ஓட்டுல ஜெயிச்சவங்க, 8000 ஓட்டுல ஜெயிச்சவங்க, இந்த பார்டர்ல பாஸ் ஆனவங்க, இவங்கெல்லாம் இந்த தடவை பாஸ் ஆவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம் இருக்கு ஸ்டாலினுக்கு, திரு ஸ்டாலினுக்கு. திமுக ரொம்ப ஒரு பெரிய நடுக்கம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நடுவில் விஜய் ஒரு பூந்துட்டாரு. விஜய் யாரு பக்கம் ஓட்டு எடுப்பாருன்னு தெரியல. அவர் ஜெயிக்கிறாரு, ஜெயிக்க மாட்டாரு, இதெல்லாம் 2 பக்கம் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க சும்மா பெரிய ஸ்வீப் அடிக்க போறாருங்க, கிட்டத்தட்ட 70 சீட் அடிக்க போறாருங்க, ஆட்சிக்கே வர போறாருங்கிறாங்க. சில பேர் அப்படின்லாம் இல்லைங்க, அவர் பெரிய தாக்கத்தை கொடுக்க மாட்டாரு. அவங்களுடைய விருப்பம் தானே, அவங்க விருப்பத்தை சொல்றாங்க. ஏன்னா விஜய் இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள் சொன்னது போல அன்ப்ரூவ்ட் அன்டெஸ்டட் அப்படி இருக்காங்க. இன்னும் அவர் எவ்வளவு சீட் வாங்குவாரு, எவ்வளவு ஓட்டு வாங்குவாருங்கிறது தெரியல. ஆனா ரொம்ப பெரிய ஃபோர்ஸா இருக்காரு, மறுக்க முடியாது. அந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் காலி பண்ணுமா, அந்த பக்கம் காலி பண்ணுமாங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு. கடந்து வந்து பல தேர்தல்கள்ல சீமான் ஒரு கணிசமான ஓட்டை பிரிச்சாரு. 8% கடந்த மக்களவை தேர்தல் 8.25, 8.2. அதாவது அண்ணா திமுக ஓட்டை பெரும்பான்மையாக வாங்கியிருக்கிறார், திமுக ஓட்டை வாங்கியிருக்கிறார். ஆகையில அண்ணா திமுகவோட பெரும்பான்மையான ஓட்டு சீமான் போயிருக்கு. இந்த தடவை அவர்கிட்ட இருந்து கூட விஜய்க்கு போகும். அண்ணா திமுக ஓட்டை காலி பண்ணுவார், திமுக ஓட்டையும் காலி பண்ணுவார்னு ஒரு ஆய்வு சொல்லுது. கிட்டத்தட்ட 7, அங்கிருந்து 8. இதுல காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்குது. என்ன முடிவு எடுக்குது? தாவேக்காவோட போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துச்சு. ஆனா அதெல்லாம் ஒண்ணுங்க இல்லைங்க, உறுதியா இருப்பாருங்க, அதுல சந்தேகம் இல்லைங்க. ராகுல் காந்தி கொஞ்சம் குழப்புவார், முன்ன பின் இருப்பார். ஒரு தடவை நல்ல திமுக எகேன்ஸ்டா பேசுங்க மாதிரி, இன்னொரு தடவை வேண்டாம் வேண்டாம் இணக்கமா போங்க அப்படிம்பாரு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால அது திமுக ரொம்ப சாதகமா இருக்கு. கே.சி. வேணுகோபால் தான் முதல்ல ஒரு காரணம், ஒரு கத்திரி போடலாம் நினைச்சவர். இப்போ ஒரு 40 சீட்டு கொடுத்தாரு அப்படின்னா குலுக்கி போட்டு திமுக 25ன்னு வந்துட்டாருன்னு வைங்க, 25 தான் வந்துருச்சுன்னு சொல்லிருச்சுன்னா காங்கிரஸ் வேறு வழி இல்லாம ஒத்துக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும். ஐயோ எவ்வளவு நாள் ரொம்ப கிட்டத்தட்ட மூக்கால் அழுதுட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், இல்ல ஒரு 8 சீட்டு மேல கொடுக்கலாம். அதிகபட்சமா ஒரு 30 சீட்டு வரைக்கும் காங்கிரஸுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர்கள் பிரிவதற்கான சூழ்நிலை வருமா அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. ஆனா வராது என்றும் சொல்லிவிட முடியாது அப்படின்னு டெல்லி தகவல்கள் சொல்லுது. திமுக இழுத்து பிடிக்கிறது, கடைசியில பார்த்தா எங்களுக்கு ஒத்து வரலைங்க அப்படின்னு தாவேக்கா கூட போயிடலாம் அப்படிங்கிற எண்ணமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த எண்ணமும் வச்சுக்கிட்டு தான் கே.சி. வேணுகோபால் போறாரு. ஆனா என்ன அப்படின்னா, ஸ்டாலின் சந்திக்கிற சமயத்துல குழுவோட பேச்சு நடத்திட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்னு தெரியுது. ஏன்னா அதுக்கு குழு அமைச்சிட்டாங்க. காங்கிரஸ் வரை குழு அமைச்சு 1 மாசம் 3 மாசமா காத்துட்டு இருக்காங்க. இதுல எந்த விதமான தாக்கம் வரும்னா, எல்லாருக்கும் எவ்வளவு சீட்டுங்க கடைசியில நம்ம பார்த்துக்கலாம். அநேகமா 26, 27 தேதிகள்ல தான் காங்கிரஸுக்கான தொகுதிகள் முடிவாகும். அது வரைக்கும் இந்த பேச்சு நடந்துகிட்டே இருக்கும். அதனால இப்ப நாளைக்கு நாளான்னைக்கு எல்லாம் இந்த 2 சீட்டு வாங்குற பார்ட்டிங்க, 3 சீட்டு வாங்குற பார்ட்டிங்க எல்லாம் சரியா போயிடும், அவங்களுக்கு எல்லாம் முடிச்சிருவாங்க. 20, 25 கொஞ்சம் லம்பா கேட்கறாங்கல்ல, அவங்க தான் சீட்டை தாங்க சொல்றேன், அவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு முடிவு போகும். கடைசியில ஒரு 28, 29 சீட்டுக்கு காங்கிரஸ் ரெடியா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் ஆனா தாவேக்கா தனியா போகிறது தயாரா. இப்போ வேலூர்ல விஜய் பேச போறாரு. அந்த பேச்சுல திமுகவை தாக்குவாரு, நிச்சயமா பாஜகவை தாக்குவாரு. இந்த தாக்குதல் செய்யற அதே சமயத்துல திமுகவையும் அண்ணா திமுகவையும் காலி பண்றதுக்கான அத்தனை வேலையும் செய்வார். வேலூர்ல நடத்துறாருங்க. அந்த அந்த மாவட்டத்தில் தானே
கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சாரு துரைமுருகன். இந்த தடவை பாமக 2ஆ பிளந்திருக்கு. அது அதிமுக உதவுமாங்கிறது தெரியாது. விஜய் கணிசமான ஓட்டை வாங்குவாரு. அவர்கிட்ட மட்டும் இல்லாம அவர் விடுதலை சிறுத்தைகள்கிட்டையும் ஓட்டு வாங்குறாரு. இது எல்லாம் திமுக உதவும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். இதனால என்ன பண்ணணும்னா, காங்கிரஸை விடக்கூடாதுன்னு திமுக நினைத்தாலும் காங்கிரஸ் இழுத்த இழுப்பு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆகவே என்ன நினைக்கிறாங்க, சரி ரொம்ப இழுத்து பிடிக்க கூடாது, போகட்டும் அப்படின்னா 25 சீட்டு மிச்சம் தானே அப்படின்னு நினைச்சா பல இடங்களை காலி ஆயிடுவாங்க அப்படின்னு திமுக பயப்படுதுங்க. மறுக்க முடியாத உண்மை. ஒருவேளை தாவேக்காவோட காங்கிரஸ் போயிருச்சுங்க, அது மிகப்பெரிய ஜெல் ஆயிரும். அது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அலையா வந்துருச்சு அப்படின்னா திமுக அதிமுக 2 பேருக்கும் ஆபத்தா முடியும். முக்கியமா ஆளும் கட்சியாக இருந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து சாதனை புரியணும்னு நினைக்கிற திமுக திரு ஸ்டாலினுக்கு இது மிகப்பெரிய இடையூறாக இருக்கும். ஆகிய முழுக்க முழுக்க காங்கிரஸை விட்டுற முடியாது. இழுத்து பிடிச்சி விட்டுறோம் போயிருவாங்க. நேரம் விஜய் பக்கம் மனையில் போய் விழுந்துருவாங்க. சரி கிடைக்கட்டும், 40-50 சீட்டு கிடைக்கட்டும், துணை முதலமைச்சர் தர்றேன்னு சொல்லி விஜய் காத்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நடந்தது அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் இறங்கி வரலாம் அப்படின்னு தான் ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அது 3 சீட்டுக்கு இறங்கி வர்றாரா இல்ல 13 சீட்டுக்கு இறங்கி வர்றாரா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா இந்த நெகோசியேஷன் இருக்கு இல்லையா, அதுல எந்த அளவுக்கு இந்த பேரம் பேசுறதுல அதுல இழுத்து பிடிக்கிறாங்கிறது பொறுத்து இருக்கு. ஏனென்றால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குங்க அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது திமுக. அப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு இழப்பா மாறும். ஆனா அதே மாதிரி பிளண்டா பேரத்துல நடக்காது. பிளண்டா நம்ம வியாபாரங்கள் நடக்கிற மாதிரி நடக்காது. அரசியலை பொறுத்த வரைக்கும் 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு இப்படின்னு ரொம்ப அளந்துதான் போவாங்க, பேசுவாங்க. முதல்ல 40 ஆரம்பிப்பாங்க காங்கிரஸ், இல்ல 35க்கு வாங்க அப்படிம்பாங்க. திமுக 20 ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து 30-32 செட்டில் ஆனாங்கன்னா அது காங்கிரஸுக்கு லாபம் தான். 25க்கு மேல 3 சீட்டு 4 சீட்டு கிடைச்சாலும் காங்கிரஸ் லாபம் தான். 25க்கு மேல ஒரு 5 சீட்டு 6 சீட்டு கொடுக்கிறது திமுகவுக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி வந்தது அப்படின்னா ஒரு 4-5 சீட்டு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா போனாலும் வெற்றியை உறுதி செய்யலாம். ஆனா காங்கிரஸுக்கும் ஒரு 5-6 சீட்டு வந்தது அப்படின்னா ஒரு லாபம். எத்தனை நாள் இழுத்து பிடிச்சிருக்காங்க, எத்தனை நாள் ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம வெறும் அளவுக்கான வார்த்தை போரை நடந்திருக்கு. காங்கிரஸ்காரங்க கடுமையா திமுக பேசியிருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் பேசுனதெல்லாம் பார்த்தானா அப்பப்பா அப்படின்னு திமுக காரங்களே பெருமிச்சு விடுறாங்க. இப்படி இருக்கும்போது காங்கிரஸை வச்சுக்கவே கூடாது திமுக நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிஜேபி கை கொடுக்குமான்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் போயிருச்சு அப்படின்னா திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி ஆயிரும். கூட்டணி கட்சிகள் இப்போவே அதிக இடங்களை கேட்கும். ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தலாம் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அது என்ன அர்த்தம்னா அவரே கேட்பாரு மாதிரி தெரியுது. ஆகையில மற்றவங்களும் அதை கேட்பாங்க. ஏன்னா திமுக அதிக இடங்களை ஜெயிக்காம போச்சு அப்படின்னா ஆட்சியில் பங்குன்னு எல்லாருமே கேட்பாங்க. அப்போ பார்த்துக்கலாம். ஆகையில அவங்களுக்கு திமுக அதிக இடங்களை போட்டியிடாத மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல திமுக என்ன முடிவெடுக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். திமுக அந்த ஆபத்து நிறைய இருக்கு. கூட்டணி கட்சிகள் இப்பவே பயங்கரமா முரண்டு பிடிக்கிறாங்க. 8 சீட்டு வேணும் 10 சீட்டு வேணும்னு. திமுக என்ன பண்றதுன்னு தெரியாத நிலைமையில் இருக்கு. காங்கிரஸோடு சுமூகமாக முடிந்தால் கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் திமுக கையில் வைத்துக் கொள்ள முடியும். காங்கிரஸை விட்டுவிட்டால் கூட்டணி கட்சிகளும் போய்விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. நன்றி, வணக்கம்.